இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி செஞ்சுருக்கேன். பூரி கூட சாப்பிட்றதுக்கு பாம்பே சட்னி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாம். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். இந்த பாம்பே சட்னி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய பச்சை மிளகா, ஒரு சின்ன 1/2 இன்ச் இஞ்சி, கொத்தமல்லி. மாதிரி ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம். முதல்ல நம்ம இப்போ இந்த கடலை மாவில் பாதி உப்பு போட்டுப்போம், மிச்சம் தக்காளி வதக்கும்போது போட்டுக்கலாம். இது கூட பெருங்காயத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா நீர்க்க லம்ப் இல்லாமல் கரைச்சிக்கணும். சீரகம், போட்டுக்கலாம். இஞ்சி, வெங்காயம் எவ்வளோ வதங்கினா போதும். தக்காளியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துப்போம். கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயமும் கடலை மாவும் சேர்த்துருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா லம்ஸ் வந்துடும். கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழகாக கொதிச்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். பாம்பே சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.